அமெரிக்காவுக்கு 1998 நான் போயிருந்தப்ப சைக்கிள் ஸ்டாட் அப்படின்னு ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த மாலோட சுற்றளவே 5 கிலோமீட்டர். காரில் தான் போகணும், ஒரு கடையிலேருந்து இன்னொரு கடைக்கு போகணும்னா. அப்படி போகிற இடத்துல அமெரிக்காவில் ஒரு சட்டை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. வாங்கிட்டேன். அப்போ 98 அந்த சட்டையோட விலை எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 48 அமெரிக்கன் டாலர். அன்னைக்கு டாலரோட மதிப்பு 38 ரூபா. 48 × 38 பெருகி போடுங்க, கிட்டத்தட்ட 50 × 30 1500 ரூபா. 98 1500 ரூபான்னா இன்றைக்கி அந்த சட்டை 6000 ரூபா இருக்கும். 1500 ரூபாய்க்கு அமெரிக்காவில் வாங்கிட்டு வந்த சட்டைடான்ட்டு எல்லாத்திட்டையும் போட்டு காட்டுறேன். அமெரிக்கா சட்டை அப்படின்னு எங்கள் மாமி மையன், அவன் எங்கள் மாமி மக, எங்கள் அத்தை மகளுக, அமெரிக்கா சட்டை அப்படின்னு ரொம்ப அழகாக இருக்குமாம்மா அப்படின்னு நான் போட்டுட்டு திருப்பூருக்கு ஒரு கூட்டத்துக்கு வந்தேன். அப்போ ஒருத்தர் அந்த சட்டையை பார்த்துட்டு, எந்த கடையில் வாங்கினீங்க திருப்பூரில் என்னார்? அமெரிக்காவில் வாங்கினதியா? இந்த சட்டையை மடித்ததே நான் தான்னார் அவர். பொய் சொல்லாதையா அப்படின்ட்டு சட்டையை கலத்தி பின்பக்கம் குப்பரக்கா போட்டு ஒரு சின்ன லேபிள் எடுத்து அவர் காமிச்சார். மேட் இன் திருப்பூர்னு இருக்கு. அமெரிக்காவில் போய் 1500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இங்கே 60 ரூபாய்க்கு விற்கிது அந்த சட்டை. 60 ரூபாய்க்கு திருப்பூரில் உழைத்த உழைப்பு அமெரிக்காவில் 1500 ரூபாய்க்கு அந்த உழைப்பினுடைய மதிப்பை நான் அமெரிக்காவில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் திருப்பூருக்கு எந்த ஊரில் இருந்து வந்தாலும் திருப்பூரில் காலடியை வச்சா நம்ம வயிறார சாப்பிட்டு பொழைச்சிக்கிறவலாம் அப்படின்னு வந்தாரை வாழ வைக்கும் நகரம் இந்த திருப்பூர். அருமையான தலைப்பு. சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா, பிறமொழி கல்வியா, அனுபவ கல்வியா? ஒரு கல்வி நிறுவனத்தில் நடத்தணும்னா அப்படி தான் ஒரு தலைப்பு போடணும். ஏன்னா நம்ம வாய் உள்ள பிள்ளை தான் பொழைக்கும்பாங்க. எந்த பிள்ளை நல்லா பேசுதோ அது எங்கே போனாலும் பொழைச்சிக்கிறான். இந்த உம்முன்னு இருக்க பிள்ளை, அதுக்கு நீங்கள் எவ்வளவு தான் அது மேலே நீங்கள் முதலீடு பண்ணாலும் முக்காத்துட்டுக்கு பிரயோஜனப்படாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த உம்முன்னு இருக்க பிள்ளையை தான் நம்ம விரும்புகிறோம். எல்லா வீட்லேயும் பாருங்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளை சார், இருக்க இடமே தெரியாது, நேராக பள்ளிக்கூடத்துக்கு போவேன், நேராக வீட்டுக்கு வந்துடுவேன், படுன்னா படுப்பேன், உட்காருனா உட்காருவான், தூங்குன்னா தூங்குவான், வாயே பேச மாட்டான் சார், நல்ல பையன் சார். இவன் நல்ல பயலா? உலகத்திலே மோசமான பய இவன் தான். இந்த எது சொன்னாலும் கேட்குறேன் பாருங்க, என்ன சொன்னாலும் கேட்டுருவேன். வாடா வர்றப்பா, போடா போகிறப்பா, பக்கத்து வீட்டில் தீ வைடான்னா வச்சுருவேன். ஏப்பான்னு கேட்க மாட்டேன். அந்த ஏற்ற வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு ஓடுறான்னா ஓடிடுவேன். ஏன்னு கேட்க மாட்டேன். சொல்கிறதெல்லாம் செய்கிறான்னா அவன் என்ன மனுஷனாவன்? அப்பா சொல்கிறதெல்லாம் செய்கிறது ஒரு பிள்ளை இல்லை. அவனுக்கு எது தன் கருத்து என்று சொல்லுதோ அதை எதிர்த்து பேசினேன், கலகலப்பாக இருக்கணும். வாய் சவுடால் அடிக்கிறேன் பாருங்க, எங்கே போனாலும் பொழைச்சிக்கிருவேன். அதனால தான் வாயுள்ள பிள்ளை பிழைக்கும். சமுதாய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமாக இருப்பது தாய்மொழி கல்வியா, பிறமொழி கல்வியா, அனுபவ கல்வியா? A for apple, B for ball என்று தனது எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் போதே பொருள்களை கொண்டு அறிமுகப்படுத்தும் மொழிகளுக்கு மத்தியில் அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் என்று எழுத்துக்களை அறிமுகப்படுத்தும் போதே வீரத்தையும் விவேகத்தையும் சொல்லி, நீ வாழ்வதற்கு பொருள் மட்டும் இருந்தால் போதாது, நீ வாழ்ந்ததற்கும் பொருள் வேண்டும் என்று ரமண மகரிஷி சொல்லியதை சிறு வயதிலேயே விதைத்து இந்த சமுதாய முன்னேற்றத்திற்கு ஆதாரமாக விதையை விதைப்பது என்னோட தாய்மொழி கல்விதானயா? அன்னைக்கு கல்வி முறை என்று ஒன்று இல்லாத போதே அறிவில் சான்றோர்களாகவும் அறிவியலில் சாணக்கியராகவும் இருந்தவர்கள் தான் என் தமிழினத்தின் முன்னோர்கள். ஆனால் இன்னைக்கு மனித குலத்தை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட கல்வி முறை வியாபாரமாகிவிட்டது. நற்சிந்தனையாளராக வர வேண்டிய மாணவர்கள் எல்லாம் இன்னைக்கு புத்தக புழுவாக மாறிவிட்டார்கள் என்றார். அதற்கு ஒரே ஒரு காரணம் தாங்க ஐயா, நாம் இன்னைக்கு படிக்கின்ற கல்வி முறை அந்நிய மொழியில் படிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நேரு ஐயா அவர்கள் இந்தி மொழியை கட்டாயமாக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு விவாதத்தை எழுப்புகிறார். அதனை எதிர்த்து நமது நாட்டை சேர்ந்த காயிதே மில்லத் ஐயா அவர்கள் விவாதங்களை தொடக்கிறார். அவர் கேட்கிறார், முதல் கேள்வி, நமது நாட்டோட தேசிய மொழி எதுன்னு கேட்கிறார்.
உடனே எல்லாரும் இது கூட தெரியாதா, இந்தி மொழி தான் நம்ம நாட்டுடைய தேசிய மொழின்னு சொல்றாங்க. நீங்க எதுக்காக இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவித்தீர்கள் என்று கேட்டபோது சொல்றாங்க, நமது நாட்டில் அதிகப்படியான மக்கள் பேசப்படும் மொழி இந்தி மொழி, அதனால தான் நாங்கள் இந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிச்சோன்னு சொல்றாங்க. உடனே இவர் அடுத்த கேள்வி கேட்கிறார், நமது நாட்டின் தேசிய பறவை எதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் இது கூட தெரியாதா, மயில் தான் நமது நாட்டுடைய தேசிய பறவைன்னு சொல்றாங்க. உடனே நமது ஐயா கேட்கிறார், நமது நாட்டில் அதிகப்படியாக இருக்கும் பறவை இனம் காகம், காகத்தையே நீங்கள் தேசிய பறவையாக வைக்காமல் மயிலை வைத்தீர்கள் என்று கேட்க போது எல்லாரும் வாயடைத்து போய் நிற்கிறார்கள். இவரே சொல்கிறார், எது வேண்டும் வேண்டாம் என்பது உங்களுக்கு தெரியும், எது வேண்டும் வேண்டாம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்தி மொழிதான் நமது சமுதாயத்தை முன்னேற்றும் என்றால் இந்தி மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒடிசாவும் பீகாரும் ஏன் இன்னும் முன்னேற்றம் அடையவில்லை என்று கேட்டபோது எல்லாரும் வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இவரே சொல்கிறார், கடைசி தமிழன் இருக்கும் வரை உங்களால் மட்டுமல்ல எவராலும் இந்தியை திணிக்க முடியாது என்று தமிழனாக மார்தட்டி சொன்னார். இந்தி படிச்சாக்க பெரிய வேலை கிடைக்கும் அப்படின்றான். இந்திய தாய்மொழியாக கொண்டால் நேற்று திருப்பூரில் நான் சாயந்தரம் அங்கிட்டு வர்றேன், நானும் மாப்பிள்ளை தங்கராஜும் வர்றேன். 6 பையன் பஞ்சு மிட்டாய் விற்றுக்கிட்டு இருக்கேன். அவன் இப்போ ஹிந்தி மட்டும்தான் தெரியும் அவனுங்களுக்கு. கே போல்தா ஹே கே ஜூத்தா ஹோ. அவர் பெரிய இப்போ மகாராஷ்டிராவில் இன்ஜினியர் ஆகிருக்கலாம்ல, பீகாரில் பெரிய இன்ஃபோசிஸில் மேனேஜர் ஆகிருக்கலாம்ல, ஏன்டா இங்கே வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுறீங்க, இந்தியை தவிர வேறு எதுவும் தெரியல, எதுக்குடா இங்கே பஞ்சு மிட்டாய் விற்கிறீங்கன்னு, வேறு தொழில் தெரியாதுங்க அப்படின்னு. ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு மொழி மட்டும் பத்தாது, அவனுடைய திறமை தான் அவனை முன்னேற்றுமே ஒழிய இந்த மொழி படித்தா தான் அவன் சிறப்பாக ஆவான் அப்படிங்கிற கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அருமையாக சொன்னாங்க. இதை உணர்ந்ததால் தான் எனக்கு காயிதே மில்லத் ஐயா அவர்கள் சொன்னார். அவரை மடக்குவதற்காக நேரு ஐயா அவர்கள் அவரை கேட்கிறார், நீங்கள் ஒரு இஸ்லாமியர் எதற்காக தமிழுக்காக போராடுங்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில், இஸ்லாம் எனது வழி, இன்ப தமிழே எனது மொழியாகும் சொல்லிட்டு அன்னைக்கு உறக்க சொன்னார்னா நமது சமுதாயத்தை முன்னேற்றத்திற்கு தாய்மொழி கல்வி தானங்க ஐயா வித்துடுது. ஐயா நம்ம கடன் கொடுத்து வட்டிக்கு மேலே வட்டி போட்டு கடன் கொடுத்தவனெல்லாம் பணக்காரன் ஆயிடுவான். ஆனால் கடை வாங்கினா பார்த்தீங்களா அவெல்லாம் பணக்காரன் ஆயிடுவான், கடை வாங்கினா பார்த்தீங்களா அவெல்லாம் கீழே போய்கிட்டே இருப்பான். அது மாதிரி தான் நம்ம தாய்மொழியில் இருக்க அருமையான சொல் அம்மா. இந்த அம்மா அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கிற கடைசி எழுத்தான மா அப்படிங்கிற எழுத்திலிருந்து பிறந்தது தான் மாதாஜிங்கிற ஹிந்தி வார்த்தை. அந்த மாக்கு பக்கத்தில் இருக்கிறது இல்லையா இம், அது ரெண்டையும் சேர்த்தி மாம்னு பிறந்தது தான் ஆங்கில வார்த்தை. இதை கூட விடுங்க ஐயா, அமெரிக்காவில் இருக்கிற ஆடு மாடு கூட வலிச்சா மானுதான் கத்துமே தவிர டேடி மம்மின்னு கத்துனதா சரித்திரமே இல்லை. அமெரிக்காவில் ஒரு கண்ணுக்குட்டி அவங்க அம்மாட்ட பால் கேட்கணும்னா டேடி மம்மி அப்படின்னு கத்தாது, பே மா அப்படின்னு தான் கத்துது. அந்த மாட்டுக்கு கூட நம்ம தமிழ் மொழியினுடைய சிறப்பு தெரியுது, அம்மாங்கிற வார்த்தையினுடைய புனிதம். நான் 1ஆவதுல இருந்து 12வது வரையும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். 12ஆவதுல எப்படியாவது நல்ல மார்க் வாங்கிடணும்னு முட்டி மோதி 1200க்கு 1168 வாங்கிட்டேன். கட் ஆஃப் 200க்கு 198 வாங்கியாச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங்கும் போட்டேன். அங்கே போனதும் திருப்பூர்லேயே பெஸ்ட் காலேஜ் ஏஞ்சல் காலேஜ் தான் எடுத்து இங்கேயும் வந்து சேர்ந்துட்டேன். இங்கே வந்ததும் எனக்கு ஒரே கெத்து, நம்ம தான் ஃபர்ஸ்ட் இருப்போம் அப்படின்ட்டு கிளாஸ்க்குள்ளே வரேன். ஒரு மேம் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, என்கிட்ட கேட்குறாங்க டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டு. எனக்கு அந்த கேள்விக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. நானும் பிதுக்கான்னு முடிக்கிறேன், என்ன கேட்குறாங்க என்ன சொல்லணும் அப்படின்னு. உடனே அந்த மேம் சொல்கிறாங்க, நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், போய் அங்கே உட்காரு அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு தனி மனித முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதே அந்நிய மொழிங்கும் போது ஒரு சமுதாய முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறதும் அந்நிய மொழி தானுங்கய்யா. நான் தமிழை குறை கூறலையா, மாட்டான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குன்னு தான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் ஸ்பெயின் தோக்கலாம், ஜாப்பனீஸ் தோக்கலாம், ஜெர்மன் தோக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தோக்கவே தோக்காதியா. இது நான் சொல்லலை, தமிழ்நாட்டில் பல பேர் அப்படிதான் சொல்லிட்டு சுற்றுறாங்க. ஆனால் அந்த பல பேர் இப்போ வாய்ப்புக்காக வடநாட்டு பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. இந்தியா பன்மொழி நாடு தாங்கய்யா, அதில் 415 மொழிக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தமிழனை பார்த்தா தமிழில் தாங்கய்யா பேசுவான், ஒரு மலையாளத்துக்காரனை பார்த்தா மலையாளத்தில் தான் பேசுவான். ஆனால் இவங்க எல்லாம் இந்திய முன்னேற்றத்துக்காக ஒரு இடத்துல சேரும்போது அந்த இடத்துல அந்நிய மொழி தேவைப்படுதுங்கய்யா.
அதனால தாங்க ஐயா சொல்றேன், சமுதாய முன்னேற்றத்துக்கு அந்நிய மொழி அவசியம் அப்படின்னு. அந்நிய மொழி கத்துக்கலைன்னா அப்ப இந்தியா எப்படிங்க ஐயா வல்லரசு ஆகும்? டல்லரசு தானங்க ஐயா ஆகும். ஆங்கிலம்ன்றது விண்டோ ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தப்போ எல்லாரும் வெள்ளையனே வெளியேறு, அந்நிய துணி மறுப்பு அப்படின்னு தான் போராடினாங்க. யாரும் அந்நிய மொழி மறுப்புன்னு போராடல. அதுக்கு சிறந்த உதாரணம் அறிஞர் அண்ணா. அவர்கிட்ட ஒரு பேட்டி அப்போ ஒரு ஆங்கில பத்திரிகையாளர் கேட்கிறாரு, பிகாஸ் அப்படின்ற வார்த்தையை தொடர்ச்சியா 3 வாட்டி யூஸ் பண்ணி உங்களால ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா அப்படின்னு. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் நினைக்கிறாங்க அண்ணாவால அதெல்லாம் சொல்ல முடியாது, அவர் தமிழ் இருக்காரு, அவர் எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாருன்னு. அந்த இடத்துல அண்ணா சொல்றாரு, நோ சென்டென்ஸ் ends with because is the conjunction. அவர் அங்க அவரோட அந்நிய மொழி அறிவை சொன்னாங்க தாங்க இந்த மேடையில அவரை பத்தி நான் இன்னமும் பேசிட்டு இருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க ஆங்கிலம் அப்படின்றது தமிழ்ல இருந்து திருடப்பட்டதுன்னு. என்னதான் திருடப்பட்டாலும் திருட்டு மாங்காய்க்கு இருக்க ருசி அதிகம் தானங்கய்யா. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஒரு என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். எங்க வேலைக்கு போனாலும் உனக்கு அனுபவம் இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க எனக்கு அனுபவம் இருக்குன்னு சொல்றதுக்கே ஒரு அந்நிய மொழி தாங்கய்யா தேவைப்படுது. இப்ப இருக்க குழந்தையில இருந்து கிளவி வரை கேட்டாலும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்டர்நெட் அப்படின்னு தாங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஓபன் பண்ணா இங்கிலீஷ்ல தான் வரும். அங்க தமிழ் அப்படிங்கறது ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான். இதுதாங்கய்யா நம்ம தாய்மொழியோட நிலைமை. இப்ப பாத்துட்டீங்கன்னா அந்நிய மொழி கத்துக்காத நம்ம நிலைமை எல்லாமே ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல கவுண்டமணியும் கோவை சரளாவும் ஜப்பானுக்கு போன கதை மாதிரி ஆயிரும். கங்கை நீர் புனிதம் தான், ஆனா நான் கிணத்து நீர் வீண்னு சொல்ல மாட்டேன். அந்த மாதிரி தான் எங்க தமிழ் மொழி புனிதமானது தான், மகத்துவமானது தான். அதுக்காக அந்நிய மொழியான ஆங்கிலம் வீண்னு நான் சொல்ல மாட்டேங்கய்யா. நம்ம சண்முகப்பிரியாக்கா பேசினாங்க ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு. ஆமாங்கய்யா, எல்லா குழந்தைகிட்டையும் போய் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்புனா என்னால கேட்க முடியாது அப்படின்னு தான் சொல்லுது. இதுவே விஜய் ஆண்டனி ஆத்திச்சூடி இது நியூ ரேஞ்ச் ஆத்திச்சூடின்னு சொன்னா மட்டும் எல்லா குழந்தைகளும் சிரிச்சுட்டு கேக்குதுங்கய்யா. இதுதாங்கய்யா எங்க அந்நிய மொழிக்கு இருக்க மகத்துவம். ஐயா, இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா, நீங்கள் இந்த தலைப்பை செலக்ட் பண்ணதுலேயே ஒரு சயின்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியுமா ஐயா? தெரியல சாமி, சொல்லு. ஐயா, இந்த தாய்மொழி வழிக் கல்வியும் அந்நிய மொழி கல்வியும் 2 கண்ணு மாதிரி, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் அனுபவ கல்வி அப்படிங்கிறது இந்த 2 கண்ணுக்கு நடுவில் இருக்கிற பிட்யூரிட்டி சுரப்பி மாதிரி. பிட்யூரிட்டி சுரப்பியினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தீர்ப்பு எழுதும்போது சொல்லுங்கள். இப்போ நான் அனுபவ கல்வியை பற்றி சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை, ஒரு வரியில் இப்போ நான் சொல்லிடுறேன். மூளையில் ஒரு சின்ன கடுகு மாதிரி ஒரு சுரப்பி இருக்குது, அதுக்கு பேர் பிட்யூட்ரின்னு பேர். நம்ம உணர்ச்சி வசப்படும் பொழுதோ கோவப்படும் பொழுதோ மூளையினுடைய வேகம் ரொம்ப அதிகரிக்கும். அந்த நேரத்தில் அந்த பிட்யூட்ரின்ங்கிற திரவத்தை சுரந்து மூளையை கூல் பண்ணுற ஒரு அருமையான வேலையை செய்கிறது தான் அது. அது மட்டும் செயல் இழந்துச்சுன்னா 1 மணி நேரத்தில் ஒரு ஊரில் 10,000 பேருக்கு பைத்தியம் பிடிச்சிடான். 10,000 பேருக்கு. காரணம் என்னன்னா இப்போ அவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்குரிய சூழ்நிலை அப்படி இருக்குது. பிள்ளைய பார்த்தோன்னா ஏய் ஒன்றிய அப்படின்னோன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக கூல் ஆகும். அந்த கூல் பண்ணுறவன் யாருன்னா அவன் தான் அந்த பிட்யூட்ரின்கிறவன். மூளை டக்குன்னு அப்படி என்லார்ஜ் ஆகிறப்ப அப்படின்னு ஒரு திரவத்தை சுரந்து காம் டவுன் அப்படின்னு அந்த சுரப்பி மாதிரி தான் என்ன அது அனுபவ கல்வி. எப்படி அருமையான உதாரணம்ல ஐயா. அதுதான் ஐயா, வாழ்க்கையில் தற்கொலை செயல் இழக்கணும்னா வாழ்க்கையில் அனுபவம் வேணுங்கய்யா. அந்த அனுபவத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. இதுதாங்க அனுபவ கல்வி. அதாவது புத்தர்கிட்ட போய் ஒரு அம்மா கேட்குறாங்க. ஐயா, அந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு அம்மா உங்கள்கிட்ட கேட்குறாங்க, என் குழந்தை செத்து போச்சு அப்படின்னு, நீங்கள் அந்த குழந்தைய உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் என்னையா சொல்லுவீங்க? குழந்தை இறந்து போச்சுன்னு ஒரு அம்மா சொன்னால் ஆறுதல் சொல்லுவேன். கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் நம்பிக்கையோடு வாழுங்க. மனுஷன்னு பிறந்தா இறந்து தான் ஆகணும். இறப்பு ஒரு மனிதனுக்கு பெரிய விஷயம் இல்லை, அதனால் தைரியமாக இருங்க அப்படின்னு தைரியம் சொல்லுவேன். வேறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதை சொல்கிறதுக்கு நீ உலகத்தில் ஆளே இல்லைங்கய்யா. ஆனாலும் புத்தர் ஒன்று சொன்னார், என்னென்னா, நான் உன் குழந்தைய உயிர்ப்பிச்சு தரேன், ஆனால் நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாங்க. என்னன்னாங்க, இந்த ஊருக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே போய் ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பிடி கடுகு வாங்கிட்டு வா, உன் குழந்தைய நான் உயிர்ப்பிச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னாங்க. ஆனால் ஒரு நிபந்தனை போட்டாங்க. என்ன அப்படின்னாங்க, நீ யார் வீட்டிலேருந்து கடுகு வாங்கிட்டு வர்றையோ அந்த வீட்டில் இன்றைக்கி வரைக்கும் யாருமே செத்து போயிருக்கக்கூடாது. அப்படி பார்த்து ஒரு வீட்டில் கடுகு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க. அந்த அம்மா போகும்போது ரொம்ப வருத்தத்தோடு போனாங்க. ஆனால் வரும்போது தெளிஞ்ச முகத்தோடு வந்தாங்க. என்னென்ன,
இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்தால் எல்லாருமே ஒரு நாள் சாகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதே பதில புத்தர் அவங்க முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் நீ எல்லாம் ஒரு ஞானியா, உலகம் உன்னைய போய் ஞானின்னு பேசுவார் அப்படின்னு அந்த அம்மா பேசிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த அம்மாவே அனுபவத்து மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுதான் அனுபவ கல்வி. இந்த அனுபவ கல்வி இருந்தால் மட்டுமே சமுதாயம் வளர முடியும். இதுக்கு முன்னாடி பேசுனவங்களாம் ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. அந்த சத்தமாக பேசுறதுக்கு கூட ஒரு அனுபவம் இல்லைன்னா சத்தமாக பேச முடியாதுங்க. அதையும் இந்த சபை பார்க்கணும். அடுத்து இயேசு பெருமானுக்கு வர்றேன். இந்த மானிட உலகத்தின் மா காவியம் இயேசு பெருமான். அவர் ஒரே வார்த்தை சொன்னார், உன்னை போல் பிறனையும் நேசி. இந்த ஒத்த வார்த்தையில் உலகத்தையே கட்டி போட்டார். அதுதான் அனுபவ கல்வி. அதாவது காந்தி அரை நிர்வாண பக்கினியா எப்படி ஆனார் அப்படிங்கிற கதை உங்களுக்கு தெரியுமாயா? ஹிஸ்ட்ரியில் படிச்சிருக்கேன், சொல்லுங்க நீங்கள். ஒன்றுமே இல்லைங்க. காந்தி தமிழ்நாட்டில் காரைக்குடி மீட்டிங்க்கு வர்றாரு. அப்படி வர்றப்ப திருப்பத்தூருக்கு பக்கத்தில் வண்டியில் போயிட்டுருக்காரு. பார்த்தா கல்லுடைக்கிற நம்ம ஏழை தொழிலாளிகள் அரை வேட்டியோட அழுக்கு கிழிச்ச வேட்டியோடையும் கல்லை தூக்கி சுமந்துட்டு போகிறாங்க. அப்போ போய் பார்க்குறாரு. இறங்கி போய் ஒரு தொழிலாளியை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னையா இப்படி அப்படின்னு. அந்த தொழிலாளின்னு சொன்னான், இதுதான் எங்கள் நிலைமை அப்படின்னு. அன்னைக்கு முடிவு பண்ணார், 8 முளை வேட்டியை கிழிச்சு 4 முழத்தை இடிப்புலையும் 4 முழத்தை மேலையும் போட்டார். அதுதான் அனுபவ கல்வி. காந்தி வாங்கின பாரிஸ்டர் பட்டம் அவருக்கு பேரை வாங்கி தரல. அவர் படித்த கடையினும் கடை தேற்றமும் அவருக்கு பேரை வாங்கி தரல. இந்த அனுபவம் தான் அவரை ஞானியாக மாற்றுச்சு. அதுதான் அனுபவ கல்வி. நீங்க தானங்க ஐயா? இப்படி ஒரு கேள்வி நீ கேட்பன்னு தெரிஞ்சிருந்தா நான் பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்திருப்பேன். நான் தான், எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் இது. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க ஐயா, நீங்க பெரிய பேச்சாளர்னு. நான் கூட உங்களை நிறைய தடவை டிவில எல்லாம் பார்த்துருக்கேங்க ஐயா. 1992ல் நீங்க அறிவொளி இயக்கத்தில் இருக்கும்போது எங்க அம்மா படிச்ச அரசு பள்ளிக்கு வந்திருக்கீங்கன்னு, நீங்க நல்லா சிரிக்க சிரிக்க பேசுவீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஐயா. அதான பார்த்தேன், நான் பயந்தே போனேன். 1992லேருந்தே உங்கள் பேச்சை நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை நான் சொன்னது உண்மைதானா அப்படின்னு நினச்சேன். உங்கள் அம்மா கேட்டாங்களா? சரிப்பா. ஹிந்திலேயே ஐயா பேசுவீங்க? இல்லைப்பா, தமிழில் தான் பேசுவேன். எல்லாரும் கேட்டுங்க அப்பா, ஐயாவே தமிழில் பேசிதா பிரபலமாக இருக்காரு. அப்போ தாய்மொழி கல்விதான் சமுதாயத்தின் முன்னேற்றத்தை பெரிதும் தீர்மானிக்குன்னு ஐயாவே சொல்லிட்டாரு. எல்லாருமே அவங்க குச்சியை கொண்டு வந்து என்னை அடிக்கிறது இல்லை, நான் பக்கத்தில் வச்சிருக்க குச்சியை எடுத்து தான் எனக்கிட்ட அடி விழுகிறது. ஐயா, எது கல்வி? கல்வினா என்ன, அதை எப்படி கத்துக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண உலகத்துல கல்வியாளர்கள் எல்லாருமே உறுதியா சொல்லியிருக்காங்க, தாய்மொழி கல்வியால சமுதாயத்தை முன்னேற்ற முடியும்னு. எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தையும் எளிதா புரிஞ்சுக்கணும்னா அது அவங்க தாய்மொழியால தான் முடியுமுங்க. இப்போ அந்நிய மொழி கல்வின்னு சொல்லி பாருங்க, அதுலயே அந்நியமிக வந்துடுது. அதுவே அனுபவ கல்வின்னு பார்த்தீங்கன்னா அதையே அனுபவிச்சுதான் கத்துக்கணும். ஆனா தாய்மொழிங்கிறது நம்ம ரத்தம் சதை மூளைன்னு நம்மளோட இரண்டரை கலந்த விஷயமுங்க. நம்ம அம்மாவை பத்தி சொல்லணும்னா, தரைமேல் கால்பட்டால் கல்பட்டு நோகும் என்று இடுப்பில் தூக்கி சென்றவள் அம்மா. அப்பேற்பட்ட அம்மா நாம முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது சொல்லி கொடுக்குற அற்புதமான மொழி தாங்க ஐயா தாய்மொழி. நாம இப்போ ஒரு அந்நிய மொழியை படிச்சாலும் அதை நம்ம மனசுக்குள்ள நம்ம தாய்மொழியில மொழிபெயர்ப்பு பண்ணி தான் புரிஞ்சுப்போமுங்க. அதுக்கு பதிலாக நம்ம தாய்மொழியிலே கல்வி கற்றுக்கிட்டா நம்மளோட சிந்தனை திறன் அதிகரிக்குமுங்க. ஐயா, காசா பணமா கற்பனைக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கற்பனைக்கு சிந்தனைக்கு எல்லையே இல்லைங்க. ஆனா கற்பனைக்கு சிந்தனைக்கு மொழி இருக்குதுங்க ஐயா, அது கண்டிப்பா அவங்க தாய்மொழியா தான் இருக்குமுங்க. அதனால தாங்கயா சொல்றேன், அவங்க தாய்மொழியிலே கல்வி கற்றுட்டாதான் சமுதாய முன்னேற்றத்துக்கும் தனி மனித ஏற்பாட்டுக்கும் வழிவகுக்குங்க ஐயா. ஐயா, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய